ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, தங்கம் விலை உயருது குறையுது. இதை வச்சு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்கத்தை வாங்கி வச்சு அதனால் அடைஞ்ச நஷ்டத்தை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்கம் விலை உயருது குறையும், சமூக உணர்வோடு ஒரு கதையை உருவாக்கியிருக்கோம். தங்க கனவு. சிவகாசி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர். அங்கே மாணிக்கம் தினக்கூலி வேலை செய்யும் சாதாரண ஒரு மனிதன். அவன் வாழ்க்கை ஒரே ஒரு கனவு. என் மகளுக்கு கல்யாணம் வரும்போது கடன் இல்லாமல் தங்க நகை நிறைய போடணும். அதற்காக காப்பி குடிக்காம சண்டே ஓய்வெடுக்காம ஒவ்வொரு ரூபாயும் சேமிச்சான். ஒரு நாள் டிவியில் செய்தி வந்தது, தங்கம் விலை திடீர்னு உயருதுன்னு. மாணிக்கத்தின் கண்களோ ஜொலித்தது. இப்ப வாங்கினா நாளைக்கு இன்னும் விலை ஏறும்ல. அவனோட சேமிப்பு அந்த நாளே தங்கமா மாறிச்சு. விலை ஏறும்போது மனசு எப்படி இருக்கும்? தினமும் காலை மாணிக்கம் முதல் பார்க்கிறது தங்கம் விலைதான். 200 ஆச்சு, 500 ஆச்சு, 1000 ஆச்சு. ஒவ்வொரு உயர்வும் அவனுக்கு லாபம் மாதிரி தெரிஞ்சது. ஊர்ல எல்லாரும் பேசினாங்க, இது இன்னும் ஏறும் என்று. தங்கம் எப்பவும் ஏறத்தானே செய்யும். மாணிக்கமும் அப்படியே நம்பினான். நான் ஏழையாக இருந்தாலும் என் தங்கம் பணக்காரன் மாதிரி வளருது. ஆனா விலை மட்டும் இல்லை, அவனோட ஆசையும் ஏறிக்கிட்டே போச்சு. எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்தது. ஒரு வாரம் கழிச்சு அதே டிவில தங்கம் விலை குறைய ஆரம்பிச்சது. மாணிக்கம் சிரிச்சான். சின்ன குறைவுதான், நாளைக்கு சரியாகிடும். ஆனா நாளைக்கு இன்னும் குறைஞ்சது. அடுத்த நாள் இன்னும் குறைஞ்சது. 1500 இருந்தது, 3000 குறைந்தது. அவன் நெஞ்சு துடிச்சது. சேமிச்ச பணம் கண்ணுக்கு முன்னாடியே கரைஞ்சு போயிட்டு இருக்கே. வீட்டில் மகள் கேட்டாள், அப்பா, என் படிப்பு கட்டணம்? மாணிக்கம் மௌனமானான். அந்த மௌனம் தங்கத்தை காட்டிலும் கனமாக இருந்தது. தங்கத்தின் உண்மை விலை. அவசரத்தில் மாணிக்கம் தங்கத்தின் விற்க போனான். கடை உரிமையாளர் சொன்னார், சார், விலை குறைஞ்சிருக்குது, இப்போ இதுதான் ரேட். அந்த வார்த்தைகள் குத்தி ஈட்டி போல இறங்கியது. நான் நம்பியது தங்கம் இல்ல, விலை ஏறும் ஆசை. அவன் புரிஞ்சுக்கிட்டான். தங்கம் பாதுகாப்பு, ஆனா பேராசை வந்தா அதே தங்கம் சுமையாகவும் மாறும். அவன் மகளுக்காக தங்கத்தை விட்டு அனுபவத்தை வாங்கினான். குறையும் போது கிடைத்த பாடம் என்னன்னா, காலம் கடந்தது. மாணிக்கம் மீண்டும் சேமிக்க ஆரம்பிச்சான். ஆனால் இந்த முறை பொறுமையோடு, பயத்தோடு அல்ல, புரிதலோடு. அவன் மகளுக்கு கல்யாணம் வந்தது. அதிக தங்கம் இல்லை, ஆனா அதிக கடனும் இல்லை. மாணிக்கம் மனசுல சொன்னான், தங்கம் விலை ஏறும் குறையும், ஆனா மனசு சமநிலையா இருந்தா வாழ்க்கை மட்டும் எப்பவுமே உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று. இதுல நம்ம கத்துக்கிற மாறல் என்ன அப்படின்னா, விலை ஏறும், லாபம் இருக்காது. புரிதல் இல்லாத முதலீடு பயத்தை தான் உண்டு பண்ணும். உண்மையான செல்வம் தெளிவான முடிவு கொடுக்கும் அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. ஏன்னா நேரத்தில் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸில் 6 மந்த்லேயே மானிட்டேஷன் ஆச்சு. உங்களுடைய சேனலில் இதே மாதிரி மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.